மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி என்று திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான காரணங்களையும் TKS இளங்கோவன் எடுத்துக் கூறியுள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் உச்சநீதிமன்றம் வழங்கி இருப்பது என்பது ஒரு நல்ல செய்தி. காரணம், இவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உயர்ந்து வருகின்ற செல்வாக்கு, அந்த செல்வாக்கை குறைப்பதற்காக அவர் எங்கும் வாக்கு சேகரிக்கக்கூடாது என்று அவரை தடுப்பதற்காக, குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பஞ்சாப், ஹரியானா, டெல்லி போன்ற பகுதிகளில் இப்பொழுது செல்வாக்கு கூடியிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி அங்கெல்லாம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற சூழ்நிலை பஞ்சாபில் ஏற்பட்டிருக்கிறது. அதனாலே அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வதன் மூலம் அவருடைய பிரச்சாரத்தை தடுத்து விடலாம் என்று பார்த்தார்கள். உச்சநீதிமன்றம் ஒரு சரியான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து இப்பொழுது செந்தில் பாலாஜி வழக்கிலும் அதே போன்ற ஒரு தீர்ப்பு வரும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம். கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே ஏறத்தாழ ஒரு 70 சட்டமன்ற தொகுதிகளில் சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தனித்தனியாக போட்டியிட்ட நேரத்தில் ஒரு 70 தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் என்பது 50 வாக்குகளிலிருந்து 2000 வாக்குகளுக்குள் இருந்தது. இப்பொழுது 2 கட்சிகளும் இணைந்து தேர்தலை சந்திக்கும் பொழுது இந்த 70 தொகுதிகளில், சட்டமன்ற தொகுதிகளில் அவர்களுக்கு அதிக வாக்கு கிடைக்கும். அதன் மூலம் நாடாளுமன்ற தொகுதியிலும் அந்த எண்ணிக்கை பிரதிபலிக்கும். அந்த வகையிலே கடந்த முறை வென்றது போல 70 தொகுதிகளை பாஜக இந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் வெல்ல முடியாது. உத்தரப்பிரதேசத்திலே மிகப்பெரிய சரிவை பாஜக சந்திக்கும்.